ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. தண்ணீர் பகிர்வு விவகாரம் தடுமாறுகிறதா தமிழக அரசு என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு விவாதிக்க இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு என்று பார்க்கும்போது கடந்த சில நாட்களாகவே காவேரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நம்மளுடைய விவசாயிகள் அவரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்த பின்னருமே கூட எங்களால் தண்ணீர் திறந்துவிட இயலாது, எங்களிடம் தண்ணீர் இல்லை, எங்களால் முடியாது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், மத்திய அரசுடைய வலியுறுத்தல் என்ற பல விஷயங்கள் இருந்தாலுமே கூட தமிழகத்தின் நியாயமான கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலுமே கூட எங்களால் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்ற நிலையை கர்நாடகா தொடர்ந்து எடுத்து வருகிறது. நாளை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கர்நாடகாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் கூட்டவிருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசு என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப் போகிறது, மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்விகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் விவசாயிகள் தண்ணீருக்காக தொடர்ந்து காத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவிரி பிரச்சனை ஒரு பக்கம் பெரிதாகி கொண்டிருக்க, புதிதாக ஒரு பிரச்சனையை கேரளா கொண்டு வந்திருக்கிறது. சிறுவாணியில் ஒரு அணை கட்டப் போவதாக புதிதாக ஒரு பிரச்சனையை எழுப்பி இருக்கிறார்கள். முன்னாடியே இது இருந்த பிரச்சனை, தமிழகம் தலையிட்டு சிறிது காலத்திற்கு அந்த அணை கட்டப்படாமல் இருந்தது. தற்போது மீண்டும் அந்த பிரச்சனையை கேரளா கையில் எடுத்திருக்கிறது. இதற்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துடைய ஒரு ஆய்வுக்குழு அவர்களுக்கு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான திட்ட வரைவை ஏற்படுத்துவதற்கான ஒரு அனுமதியும் அளித்திருக்கிறது. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி இரண்டு நதிநீர் பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த விவாதத்தை நாம் நடத்த இருக்கிறோம் நேர்களே. தண்ணீர் பகிர்வு விவகாரம் தடுமாறுகிறதா தமிழக அரசு என்ற தலைப்பில் இந்த விவாதத்தில் நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு கே.டி. ராகவன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பி.ஆர். பாண்டியன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல இன்னும் சற்று நேரத்திலிருந்து பெங்களூரிலிருந்து நம்மிடையே இணைய இருக்கிறார் கர்நாடக காங்கிரசின் கர்நாடக மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு பிரகாசம் அவர்கள் நம்மிடையே இணைய இருக்கிறார் சிறிது நேரத்திற்கு பிறகு. நான் முதல்ல கர்நாடகாவுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அவர் நம்முடைய இணைஞ்சப்புறம் நம்ம கேட்போம். முதல் கேள்வி மத்திய அரசுக்கு தான் நோக்கி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறது, கர்நாடகா தொடர்ந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மறுத்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாகவே இருக்கு. அது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதை உறுதி செய்யும் வகையில, தமிழகத்தின் உரிமையை உறுதி செய்யும் வகையில இருக்கு. இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு தான் நீண்ட நாட்களாக அனைத்து கட்சிகளும் விவசாய பிரதிநிதிகளும் கோரி வரக்கூடிய ஒரு விஷயமாக காவிரி மேலாண்மை வாரியம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதை மத்திய அரசு அமைச்சா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி கிடைக்கும். கர்நாடகாவை இன்னும் அழுத்தமா எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். அனைத்து தரப்பினரும் இந்த தீர்ப்பை, இந்த கெசட் நோட்டிபிகேஷனை அமல்படுத்த வேண்டிய அமைப்பே அதுதான். அந்த அமைப்பே இல்லாத போது எப்படி அமல்படுத்துவதற்கு நம்ம புஷ் பண்ண முடியும்ன்ற கேள்வி இருக்கு. இன்னமும் மத்திய அரசாங்கம் ஏன் அமைக்கல? இல்லை, உண்மைதான், அது அமைக்க வேண்டும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதற்கான முயற்சியை நாங்களும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எங்களுடைய தலைவர்கள் இது சம்பந்தமாக மத்திய அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே டெம்பரவரி இது இருக்குது. இப்போ நீங்கள் அது ஒன்று தான் காரணமா அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி டெம்பரவரி மானிட்டரிங் கமிட்டி ஒன்று சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் அப்பாயிண்டட். அப்பவும் தான் நமக்கு தீர்வு கிடைக்கல. தீர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது இது மாத்திரமே ஒரு தீர்வாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களிலும் இதை பார்த்துட்ருக்குறோம். பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி வி ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ் ஃபார் தட். எங்களோட லீடர்ஸ் ஒரு முறை பார்க்கும்பொழுதும் சந்திக்கும் பொழுது அதற்கான முயற்சி எடுக்கிறோம். ஐ ஹோப் ஷார்ட்லி இன்னும் சில காலங்களில் ரொம்ப அழகா தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றீங்க. நீங்க ஒரு முறை பார்க்கும்போது இதுல வேற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வேற ஸ்டாண்டும் இல்ல, மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு என்ன ஸ்டாண்ட்னே தெரியாத ஒரு நிலையும் அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திரு வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு மத்திய அமைச்சர் மேகதாது விவகாரத்துல சித்தராமையா போய் அவருடைய ஆல் பார்ட்டி மீட்டிங்ல பிரதமரை போய் சந்திக்கும் போது மத்திய அமைச்சர் கூட போறார். அவர் ஒரு நியூட்ரல் பார்ட்டியாக. நீங்க நான் இன்னும் கூட சொல்றேன், திரு வெங்கையா நாயுடு மாத்திரம் இல்ல, அனந்தகுமார் கூட நேற்றுக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு. அதாவது ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த மாநிலத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் நான் நம்புறேன். ஆனா கூட தெரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதான் மத்திய அமைச்சர்னு சொன்னாலும் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள். இது துரதிருஷ்டவசமானது. நான் அதை மாற்று கருத்து ரெண்டு விஷயம் சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன். இப்ப பாரதிய ஜனதா கட்சியில் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாருமே அந்தந்த மாநிலத்திற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள். அது தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் அப்படிதான் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம என்ன நினைக்கிறோம்னா, பிஜேபியோடைய ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த மாதிரி சொன்னார், கர்நாடகாவோ இல்லாட்டி தமிழகத்துக்கு ஆதரவோ இல்லாட்டி கர்நாடகா ஆதரவோ பேசினார்னா பிஜேபியினுடைய கருத்துன்னு எடுத்துக்க முடியும். அதே போல கட்சி சார்பாக அமித்ஷாவோ
அரசு சார்பாக பிரதமரோ பேசும் பொழுது அதுக்கு நிச்சயமா அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 2 பேருமே அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்ங்கிறதுனால அப்படி பேசுறாங்க. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் அது சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லீகல் பேட்டல்லாம் ஜெயிச்சிருக்கிறோம். ஜஸ்ட் லீகல் பேட்டில் தோத்துட்டு போய் நம்ம வந்து கேட்கல. அட் ஆல் லெவல், எக்ஸாக்ட்லி, இருங்க ஒரு நிமிஷம், அட் ஆல் லெவல் நம்ம எல்லா பேட்டில் லீகல் பேட்டில் வெற்றி பெற்று தான் வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட என்னுடைய ஒரே ஒரு என்னன்னு சொன்னா, தமிழக அரசாங்கமும் கூட இந்த விஷயத்துல நேற்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள்லாம் போய் திரு சீதாராமையை பார்க்க முடிஞ்சிருக்குது. தமிழக முதலமைச்சர் இவர்கள்லாம் பார்க்க முயற்சி பண்ணாங்களா, முடிந்ததாங்கிறதே தெரியல. சில விஷயங்களை பொறுத்த வரைக்குங்க 2 மாநிலம் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா நடக்கிற வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பக்கத்து 5 மாநில முதலமைச்சரையும் உட்கார்ந்து 9 மணி நேரம் பேசினார். அப்ப இந்த 5 மாநிலமே பிஜேபி ஆதரவு சொல்ற வரங்க. 5 மாநிலமே அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார்கள். துரதிருஷ்டவசமா பிஜேபி கவர்மெண்ட் கண்டினியூ ஆக முடியல. இங்கேயும் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அமைச்சது நீங்க சொல்றீங்க. 1960கள்ல இருந்து நம்ம ஒரு 30 ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். அதுக்கு முன்னாடி 97 கருணாநிதி அவர்கள் இங்க முதலமைச்சராக இருந்தப்போ அங்க போய் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அங்க ஜெகதீஷ் ஷெட்டர் இருந்தாரு, அவர் போய் சந்திச்சாரு. பிஜேபி சேர்ந்த முதலமைச்சர். இப்படி பல கட்டங்களை நம்ம வந்து சந்திச்சாச்சு. எந்த தேவகவுடா அவர்களுக்கும் நம்முடைய இப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் பெரிய சண்டை எல்லாம் வந்து நரசிம்மராவ் டைம்ல அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் வந்து. சோ பேச்சுவார்த்தைகள் நமக்கு பலன் அளிச்சிருக்கு. இது வந்து ஏதோ நீங்க சொல்ற மாதிரி இந்த 30 வருஷம் 40 வருஷங்களோட 1892 அக்ரிமெண்ட் 1924 ஆரம்பிச்சா எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வந்திருக்குது. அங்க பெரிய சமரசம் வரல. அப்படி வராததுல கூட ஒரு நல்ல அடிப்படையில் நாம கூட தமிழ்நாடு 1980s பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டோம், அப்புறம் வித்ட்ரா கூட பண்ணிட்டோம். ஆனா இதுல என்ன இதுன்னு சொன்னா, இந்த உரசல்கள் இப்பொழுது தொடங்கிய உரசல் இல்லை. நீங்க உரசல்களும் நீதிமன்றத்தினுடைய அணுகுறதும் நம்ம எப்போதுமே பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ரிசல்ட் வருதுன்னா அது பேரலா அதை செய்யும் பொழுதே நாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து மாநிலம் முதல் அந்த விவசாயிகள் அங்க போய் பாக்குறாங்க, இங்க பார்க்கணும், இங்க பார்த்து அல்லது முதலமைச்சர் இதுக்கான இனிஷியேட் பண்ணலாமோ. முதலமைச்சருக்கு ஏற்கனவே தெரியுமே நம்மளோட விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, அந்த முதலமைச்சருக்கு தான் தெரியாது. எல்லாருக்குமே சொல்றேன். இப்ப அவங்களும் தானே இப்ப அவங்க ஒரு காரணம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தண்ணியே குடி தண்ணீருக்கே எனக்கு பிரச்சனை அப்படின்னு அவர் பேசுறாரு. இப்ப இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் டெம்பரரி மானிட்டரிங் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் போடும். இந்த கேஸில் இருக்குது பாருங்க, பாப்லி பேரேஜ் டிஸ்பியூட், அந்த இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே மானிட்டரிங் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஃபுல் ஃப்ளெஜ் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. நம்ம கூட அது மாதிரி இனிஷியேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம். இந்த மாதிரி பிரசிடென்ட்ஸ் இருக்கு, ஏற்கனவே இந்த மாதிரி அதில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கோதாவரி மிடில் கோதாவரி சப்பேசின்ல அதுக்காக அப்பாயிண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வேணால் நம்ம கேட்கலாம். பட் ஆல் செட் அண்ட் டன் இந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. மத்திய அரசாங்கம் நியமிக்க வேண்டிய விஷயங்களும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்றீங்க. அதுதான் நான் மாநில அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். நம்ம நீதிமன்றத்தை தொடர்ந்து இந்த நதிநீர் பிரச்சனைகள் நாடி வரும், முல்லை பெரியாறாக இருக்கட்டும், மேகதாதுவாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்டா நம்ம இருக்கோம், நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய கீழ் பாசன மாநிலமாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு தொடர்ந்து நீதிமன்றம் நம்முடைய நியாயங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு சாதகமான தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்புகளை நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கெசெட்ல மட்டுமே இருக்கிறது, அதை அமல்படுத்த முடியலங்கிற சூழல்ல அடுத்து நம்ம திரும்பவும் இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், அதுல நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதை தாண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாமே. நாளைக்கு கர்நாடகா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறாங்க, நம்மளும் அது போன்ற விஷயங்களை முன்னெடுத்தால் நம்மளும் ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும் இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை. ஒரு விஷயம் அசோகா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஸ் தி பிகெஸ்ட் ஆர்டர் இன் தி ஸ்டேட். ஒரு இந்தியா ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா எடுத்த விடாமுயற்சியின் காரணமா, உண்மையிலே சகோதரர் ராகவன் கூட சொன்னார், விவசாயிகள் போய் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா பார்க்குறாங்களே, ஏன் தமிழ்நாடு சிஎம் போகக்கூடாது. கர்நாடகாவில் பிஜேபி ஆண்ட போதும் பலமுறை பேசியும் தண்ணி கொடுக்கல, இப்போ காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்க போதும் தண்ணி கொடுக்கல. இப்போ போய் பேசுனதுனால அவங்க தண்ணி திறந்து விடுறவங்களா இருந்தால் இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. போய் பேசுறதுனால மட்டும் பிஜேபியும் கொடுக்கல, பிஜேபி ஆண்டதாங்க ஸ்டேட்ல, எப்ப கொடுத்தாங்களா? இப்ப காங்கிரஸ் ஆடிட்டு இருந்தது கொடுக்குறாங்களா? இல்ல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கூட மதிக்காமல் கர்நாடகா இன்னைக்கு இப்ப இல்ல, ஜூன் ஜூலைல திறந்து இப்ப சொல்றாங்க எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்ல. ஆனா ஜூன் ஜூலை மாசமே நமக்கு கொடுக்கலையே.
மாண்புமிகு முதலமைச்சர் 1924 ஆரம்பிச்ச பிரச்சனை, அதன் பிறகு எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்து மத்திய காங்கிரஸோட அவங்க மத்தியிலே கூட கூட்டணியில் இருந்த போது கூட அவர்கள் எடுக்காத நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா எடுத்து சுப்ரீம் கோர்ட் போய் அந்த தீர்ப்பை கெஜெட்டில் வெளியிட்டு மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று எல்லாமே இன்றைய வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஏத்துக்கிறேன். திரு பாண்டியன் அவர்களும் ஏத்துப்பாரு. இன்னைக்கு கெசெட்ல வரைக்கும் நம்ம வாங்கிட்டோம், கெசெட் கையில வச்சிருக்கோம் நோட்டிபிகேஷன், ஆனா தண்ணி வரலையே அப்படிங்கறது அது கர்நாடகா வந்து அடுத்தடுத்த முயற்சிகளை நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கறது தான் நம்மளோட எல்லா முயற்சியும் தமிழக அரசு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை கையில இன்னைக்கு கர்நாடகா தர மாட்டேன் அடம் பிடிச்சா நான் வந்து அடிச்சு கொடுக்க முடியும். இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சரை விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் நேர்ல போய் சந்திக்கிறாங்க. ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் அவர்கள் போய் அவர்களுடைய மட்டத்திலே என் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? பேசியாச்சு, பல முறை பேசியாச்சு, பல முதலமைச்சர் கர்நாடகால இருக்கும் போதும் பேசியாச்சு. அடமெண்டா கொடுக்க, அதாவது நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு காய்கறிகள்ல இருந்து கரண்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கிறோம். ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட கர்நாடக அரசு, அது பிஜேபி கர்நாடகா ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் கர்நாடகா ஆட்சியில இருந்தாலும் சரி, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கவே மாட்டேன் நடம்பிடிக்கிறவங்க கிட்ட நாம் போய், அதனால தான் நாங்க கோர்ட்டுக்கு போனோம். இவங்க கிட்ட பேசி 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 இது நடக்கலைங்கிறதுனால தான் நீதிமன்றமா தீர்ப்பு சொல்லட்டும், நீதிக்காத அவங்க வந்து அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு தண்ணி கொடுப்பாங்கிறதான மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கோர்ட்டுக்கே போனாங்க, அதுல வெற்றியும் கண்டாங்க. அப்படியும் கர்நாடக அரசு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நான் திரு பாண்டியன் அவர்களோட முதற்கட்ட கருத்து கேட்டுட்டு வந்துடுறேன். விவசாயிகள் சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய திரு பாண்டியன் அவர்கள்ட்ட தான் இந்த ஒரு சர்ச்சை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். விவசாயிகள் சார்பில் நீங்க போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு கேட்டதற்கு பிறகும் கூட நமக்கு ஒரு நெகட்டிவான ரிப்ளை தான் கிடைத்திருக்கிறது. அவங்க வந்து ஒரு தொடர்ந்து ஒரு விடாப்பிடியான ஸ்டாண்ட்ல இருக்காங்க அப்படின்னும் போது நீதிமன்றம் மட்டும்தான் ஒரு தீர்வை இந்த விஷயத்திற்கு அளிக்க முடியும் என்ற பார்வை அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை திரு பாண்டியன்? நீதிமன்றம் மட்டும்தான் சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். ஆனால் செயல்படுத்துகிற அதிகாரம் மத்திய அரசிடம் இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு தான் செயல்படுத்த வேண்டும், அதற்கான அழுத்தத்தை மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழக விவசாயிகள் சென்று கர்நாடக முதலமைச்சரை சந்தித்திருப்பது அது நன்மை தருமா பயன் தருமா என்பது காலப்போக்கில் தான் தெரிந்து கொள்ள முடியும். எங்களை பொறுத்தவரையில், விவசாயிகள் சங்கங்களை பொறுத்தவரையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கிற நாங்கள் ஒத்த கருத்தோடு இருக்கிறோம். குறிப்பாக ஒரு கொள்கை பூர்வமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். காவிரி பிரச்சனையில் பேச்சுவார்த்தை பலமுறை பேசப்பட்டு உச்ச நீதிமன்றமே இறுதிகட்டமாக இரு மாநில முதலமைச்சர்கள் பேச வேண்டும் என்று சொன்னபோது தமிழக முதலமைச்சர் ஏற்க மறுத்து உச்ச நீதிமன்றமே நான் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று சொல்லி இரு மாநில முதலமைச்சர்களும் பேசுவதற்கான இடம் கால வரையிலும் அவர்களை நிர்ணயம் செய்து பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பிறகு உச்ச நீதிமன்றம் இன்னும் பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை, ஆகவே நீ உச்ச நீதிமன்றமே பிரதமருக்கு உத்தரவிட்டு தண்ணீரை வழங்கியது. அடுத்து அரசியலாக்கப்பட வேண்டும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு என்று அரசியலாக்கப்பட்டு 2013 பிப்ரவரியில் இறுதி அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஆனால் அரசிதழில் வெளியிடப்பட்டு விட்டாலே இரு மாநிலங்களுடைய அணைகள் முழுமையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சரை சென்று தண்ணீர் கேட்பது என்பது கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சட்டத்திற்கு புறம்பானது. காரணம், இரு மாநிலத்தினுடைய அறைகளும் இன்றைக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அனுமதித்து விட்டது, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. மத்திய அரசாங்கத்துடைய அரசிதழ் அது வெளியிடப்பட்டிருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லா தெரியும் திரு பாண்டியன், அந்த அணையை திறக்க வேண்டியது, அந்த ஸ்லூயிஸ் கேட்டை கண்ட்ரோல் பண்றது இன்னுமே கர்நாடக மாநில அரசு தான். அவர்களுடைய அணை அவங்களுடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ தான் வருதுன்னு போது இறுதியா அதை செய்ய வேண்டியது கர்நாடக அரசு. முடியாதுங்க, முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்கள்ட்ட, எப்படி கர்நாடக அரசு முடியும்? அணையோட இறுதி தீர்ப்பு வழங்கிய அணை மத்திய அரசு மேலாண்மை வாரியம் கண்காணிப்பு பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு வந்ததுக்கு பிறகு எப்படி திரும்ப அந்த மாநில அரசு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த தன்னாட்சி அதிகாரம் இன்னைக்கு காவிரி ஆணையத்துக்கு அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதற்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கான அதிகாரம் இருக்கு. நான் சொல்றது கடைசி பிராஸ் டாக்ஸ் உடைய இம்ப்ளிமெண்டேஷன் கடைசி மைல்ல யார் செய்ய வேணும் அப்படின்னா அது கர்நாடக அரசுடைய ஒரு அதிகாரியின் கையில தானே போய் நிக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். கிடையாதுங்க. தன்னாட்சி அதிகாரம் கொண்ட காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவிற்கு தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அது இரு மாநிலத்தில் இருக்கிற பொறியாளர்கள் மத்திய நீர்வள ஆணைய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் தலைமையில் அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு அந்த மேலாண்மை வாரியம் இரு மாநிலங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை காலத்தில்
எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சராசரி ஆண்டு மழை அளவில் 425 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணைகளில் கிடைக்கிறது. அதில் 45% தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்கிற அடிப்படையிலே தான் 192 டிஎம்சி தண்ணீரை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நாம் காரைக்காலுக்கு 8 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும். இது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதை திட்டமிட்டு Yes, go ahead, Tripandia. Final words. Right. அவர் சொன்னாரு அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல பீரியட்ல ரிவர் காவேரி ரிவர் அத்தாரிட்டி எடுத்துன்னு வரும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிராஃப்ட் அதுல வந்து அந்த அதிகாரங்கள் எக்கச்சக்கமா கொண்டு வந்தது. ஆனா அதை ஒத்துக்கல எந்த ஸ்டேட்டும். கர்நாடகம் ஒத்துக்கல. இவர் சொன்ன அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அணைகள் முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு காவிரி மேலாண்மை வாரியம்ங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்க சொன்னா அந்த இன்ஜினியர் கேட்கணும், கதவை திறந்து விடுங்க. அதுதாங்க கண்ட்ரோலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலே கொண்டு வரலாம்னு பொழுது எக்கச்சக்கமான விவாதங்கள்லாம் வந்தது. கர்நாடகா அதை ரொம்ப பெருசா அப்போஸ் பண்ணாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து நீதிமன்றம் ஆணை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். திரு பி வி நரசிம்மராவ் அவர்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரிதான் அந்த இன்டரிம் அவார்டில் வந்து கொடுக்கலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, ட்ரைபுனலில் போகும்போது ட்ரைபுனல் சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் கிட்ட பண்ணாங்க, நீங்க உட்காந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லா முதலமைச்சரும் உட்கார வச்சு பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் பேசினார். அப்ப 11 டிஎம்சி நினைக்கிறேன். ஆனா அந்த மீட்டிங்ல ட்ரைபுனல் கொடுக்க சொன்னது 11 டிஎம்சி. இப்ப நான் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்ல கொடுத்தது 6க்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப ட்ரிபுனல் ஆர்டரும் கூட அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 6 தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அதாவது கிடைச்சதுன்னு வந்துட்டோம். இது மாதிரி சில இடத்துல நாம பேசுறீங்கன்னா ஒரு இந்தியாங்கிற நாடு இருக்காது, ஒரு சட்டம் இருக்காது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்கல்ல தேர்தல் ஆணையம் இருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்காரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுட்டாலும் அவர் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டில் போயிறாரு. நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல காவிரி மேலாண்மை வாரியத்துடைய கட்டுப்பாட்டுல காவிரி மேலாண்மை வாரியத்துடைய உத்தரவை வந்து எல்லா அதிகாரிகளும் அமல்படுத்த வேண்டும்ங்கிறது உங்களுடைய பார்வை. இஃப் ஐ அம் ரைட். ஆமாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல மின்சாரத்தை உற்பத்தி பண்றோம், நெய்வேலியில உற்பத்தி பண்றோம், கூடங்குளத்துல உற்பத்தி பண்றோம். மின்சாரத்தை வந்து நம்ம மத்திய தொகுப்புக்கு தான் கொடுக்கிறோம். அவங்க சொல்றதை தான் வாங்கி நம்ம டிஸ்பியூட் பண்றோம். நமக்கு அதிகாரம் இல்லையா? நீதிமன்றத்துடைய ஆணையை பெறக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. நீதிமன்றத்துடைய பார்வைக்கு கொண்டு போகலாம். அதே நேரத்தில் நாம அவங்களோட இதுல கர்நாடகாவுடைய ஸ்டேக்ஸ், கர்நாடகா அரசுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. கர்நாடகாவுடைய காங்கிரஸ் சார்பாக நம்மிடையே முக்கிய பிரமுகர் திரு பிரகாசம் அவர்கள் சிறிது நேரத்தில் இணைந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். அவரிடம் தான் சில கேள்விகளை முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறது, மத்திய அரசாங்கம் வெளியிட்ட அரசிதழில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. பல ஆண்டுகளாக, நீண்ட ஆண்டுகளாக இதற்கான வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு ஒரு இறுதி முடிவு எட்டப்பட்டு அது அரசிதழில் வெளியிடப்பட்ட பின்னர் நான் வந்து தண்ணீர் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல வந்து மாசம் வாரியா எந்த மாசம் எவ்வளவு திறந்து விடணும், உங்களுக்கு தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா எப்படி டிஸ்ட்ரெஸ் காலத்துல வந்து எப்படி அதை குறைவா திறந்து விடணுங்கிற உட்பட அதுல வந்து டீடைலான விஷயங்கள் இருக்கும்போது தண்ணீர் தர முடியாது என்ற ஒரே வார்த்தையில் பதிலளிப்பது என்பது ஒரு சரியான விஷயமா, நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய விஷயமாக கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. திரு பிரகாசம், இதுல வந்து காவேரி தண்ணீர் இல்லை, தர இயலாது என்று தான் சொன்னாரே ஒழிய தர மாட்டேன் என்று சொல்லவில்லை. இதில் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைத்தர்கள், அதாவது விவசாயம், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் விவசாயிகள் தான். அவங்கள நேற்று எங்களுடைய முதலமைச்சர் சந்தித்தார், அவர்களும் பேசினார்கள். அப்பொழுது கர்நாடக விவசாய சங்க தலைவர் கொடியல்லி சந்திரசேகரும் உடன் இருந்தார். அப்பொழுது ரொம்ப தெளிவாக எங்களது முதலமைச்சர் சொன்னார், நான் எங்கள் காவேரியில் தண்ணி இல்லாதனால நாங்கள் தண்ணீர் தர இயலாது, கபினிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் ப்ளஸ் கூர்க்குளத்து கொடகுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் சேர்ந்தது தான் காவேரி. ஆனால் காவேரியில் தண்ணீர் இல்லாத போது எப்படி கொடுக்க முடியும்? விவசாயிகள், தமிழக விவசாயிகளிடத்தில் கர்நாடக அரசுடைய இணையதளத்திலிருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் என் கையில இருக்கு. இதுல 25ஆம் தேதி நேத்து நிலவரப்படி KRS அணையில மொத்த கொள்ளளவு 124 அடி, அதுல 94 அடி அளவுக்கு தண்ணி இருக்கு. அதே போல கபினியோட மொத்தம் வந்து 2284, அதுல 2276 அடி தண்ணி இருக்கு.
அப்படின்னும் போது தண்ணி இல்லைங்கிற வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? தண்ணீர் இல்லை என்றால் குடிநீருக்காக இருக்கக்கூடிய தண்ணீரையும் கொடுங்கள் என்றால் எப்படி கொடுப்பார்கள்? இரண்டாவது மண்டியா போன்ற இடங்களிலே தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. அதனால் தான் எங்கள் முதல்வர் அழகாக சொன்னார், இந்த விவசாயிகளை நான் டேமுக்கு அழைத்து செல்கிறேன், எங்கெங்கு செல்ல வேண்டுமோ நான் அழைத்து செல்கிறேன், நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். நல்ல ஒரு விவசாயிகள், கர்நாடக விவசாயிகளும் தமிழ்நாட்டு விவசாயிகளும் இணைந்து செயல்பட்டால் இதை தீர்வுக்கு வரும். ஆனால் கண்டிப்பாக தண்ணீருக்காக ஒரு மனஸ்தாபம் வரக்கூடாது. இதை இந்த காலத்தில் கண்ணம்பாடி டேம் கட்டும் போதே அதை எதிர்த்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இல்ல சார், உங்களுடைய குடிநீர் தேவை, உங்களுடைய பாசன தேவை ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு ஆவரேஜ் போட்டு அந்த அணையில எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, 20 ஆண்டு காலத்துக்கு போட ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளவு, அதுல எக்ஸஸ் ஏரியும் டிஸ்ட்ரெஸ் ஏரியும் நீக்கிட்டு நார்மல் இயர்ல எவ்வளவு ரெயின்ஃபால் இருந்திருக்கு அப்படிங்கறத பார்த்து இப்படி பல விஷயங்கள்ல அந்த காவிரியுடைய ட்ரிபியூனல் ஆராய்ந்து தான் முடிவெடுத்து தான் இவ்வளவு தண்ணி உங்ககிட்ட இருக்கும், இவ்வளவு தண்ணி நீங்க தமிழகத்துக்கு கொடுக்கணும், அதுவும் மாசம் மாசம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு 5 TMC 10 TMC 15 TMC டைம் டேபிள் போட்டு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுடைய குடிநீர் தேவை, பாசன தேவை எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு வந்த தீர்ப்பு இது. தியரி வேற பிராக்டிக்கல் வருமா? பிராக்டிக்கலா நீங்க பேசுங்க. இதுல 124 அடி தண்ணீர் கொள்ளளவு இருக்கு, 94 அடி இப்ப இருக்குது, ஏன் கொடுக்கல என்னன்றத பத்தி நீங்க விவாதம் பண்றீங்க. இது 94 அடி இருக்கு, ஏன் கொடுக்கலன்னு கேக்குறது எப்படி தியரி ஆகும்? கொடுத்தாங்க இல்லம்மா, பிராக்டிக்கல் நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். தண்ணீர் இருந்தா ஏன் கொடுக்க மாட்டாங்க? தண்ணீர் இல்ல அதனால கொடுக்கல. குடிக்கிற தண்ணீர் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆமா, நீங்க சொன்னீங்க கரெக்ட்டுமா, நீங்க சொன்னதான் நான் என்ன சொல்றேன். இது அப்படி இருந்தா ஏன் கொடுக்க மாட்டாங்க? தண்ணீர் இல்ல, ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து கணக்கெடுத்தால் உங்களுடைய புள்ளி விவரப்படி 46,000 கன அடி KRS அணைக்கு உள்ள வந்திருக்கு. 36,000 கன அடி அதுல நீங்க திறந்து விட்டுருக்கீங்க, நீங்க தேக்கி வைக்கல, தண்ணி இல்லன்னு சொல்லி தேக்கி வைக்கல. 36,000 கன அடி அதுல நீங்க திறந்து விட்டுருக்கீங்க, உங்களுடைய வடிகால்கள் வழியா, கனால்ஸ் வழியா, உங்களுடைய பாசனத்துக்காக, உங்களுடைய குடிநீர் தேவைக்காக. அதே போல கபினில இருந்து கிட்டத்தட்ட 20,000 கன அடி நீங்க திறந்து விட்டுருக்கீங்க இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதி துவங்கி. உங்களுக்கான தேவைகளுக்கு மட்டும் திறந்து விடுவதற்காக அங்க தண்ணீர் இருக்கிறதா என்ற கேள்வி இயல்பா வந்துடாதா? இல்லம்மா, எங்களுக்கு தேவையான இருக்கிற தண்ணியை தான் நாங்கள் எடுத்துருக்கோம். மொழியை ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்றும் வரலையே. மழை பெய்யலையே, மழை பெஞ்சால் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருமே. அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இது தமிழ்நாட்டு விவசாயிகள் வேறு ஆளும் இல்லை, நம்ம ஆளுங்க தான். அதுதான் அழகாக சொன்னார் எங்கள் முதலமைச்சர். தமிழ்நாடு விவசாயிகளும் கர்நாடக விவசாயிகளும் விவசாயிகள் தான், அவர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், என்கிட்ட தண்ணி இருந்தால் கொடுக்க முடியாத ஒரு இயலாத ஒரு நிலையில் இருக்கிறேன்னு தான் சொன்னார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. திரு பாண்டியன், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க சொல்லியிருக்காரு. திரு PR பாண்டியன், ப்ளீஸ் கோ அஹெட். நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது அவங்க பொதுச் செயலாளர் இன்னைக்கு சந்திரசேகரன் அவர் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு வலுவான ஆதரவை அவர் உருவாக்குகிறார். அதில் மாறுபட்ட கருத்து கொள்ள முடியாது, நாம் அது தவறுன்னு சொல்ல முடியாது. காரணம், நம்ம மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் ஒன்றுபடணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம், அதில் யாரும் முன் வர்றது கிடையாது. நான் இன்னும் ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த காலகட்டங்களில், கடந்த காலங்களில் பிரதமர் ஒரு குழுவை அனுப்பி கர்நாடகாவில் இருக்கிற அணைகளுடைய நீர் அளவை ஆய்வு செய்து, தமிழ்நாட்டில் இருக்கிற நீர் மேட்டூர் அணை ஆய்வு செய்துவிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பரப்பு, கர்நாடகாவில் விவசாய பரப்பெல்லாம் பார்வையிட்டு விட்டு இருக்கிற தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமருக்கு கொடுத்து ஆணையகம் அதற்கான முடிவை எடுத்து அறிவித்து செயல்படுத்தாத போது உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றம் மன்மோகன் சிங்கை என்ன தூங்குகிறாரா? தமிழ்நாட்டில் பற்றி எரிகிறது காவிரி பிரச்சனை, பட்டினி சாவு, அதிர்ச்சி மரணங்கள், தற்கொலை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் என்ன செய்கிறார் என்றெல்லாம் கேட்ட கண்டனத்துக்கு ஆளான நேரம்லாம் இருக்கிறது. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், பிரதமர் அவங்க கர்நாடக முதலமைச்சர் சொல்லுவதையெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாநில நலன்கிறது அவர் சொல்லுகிறார், அதை நாம் போய் மறுக்க முடியாது. ஆனால் இரு மாநிலங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம் இருக்கிறது. சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. நாங்கள் அதை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். கர்நாடகாவில் திட்டமிட்டு தண்ணீரை கொடுக்க கூடாது என்பதற்காக அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள். அது அந்த மாநில உரிமை என்கிற அடிப்படையில் பேசுகிறார்கள். நாம் மாநில உரிமைக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் பிரதமர் உடனடியாக தவறு இதை அரசியலாக்காதீர்கள். தயவு செஞ்சு இது அரசியலாக்க வேண்டாம். தயவு செஞ்சு இதை ரிக்வெஸ்ட் பண்றேன். இது அரசியலாக்காதீங்க.
இல்ல உங்க கருத்தை நான் மறுக்கல. உங்க கருத்து உங்க மாநிலத்துக்கு நீங்க கருத்தை பரிமாறிக்கொள்வதுல நியாயம் இருக்கு. நாங்க அதை மறுக்கல. நான் சொல்லிட்டேன். உங்க கருத்துக்கு சொல்லல. பிரதமர் தலையிட்டு 2 அணைகளையும் ஆய்வு செய்யணும். அவருக்கு தான் இருக்கு. கபினிக்கு மேல ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட் அதிர்ச்சியா இருக்குங்க. ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட் ஏற்படுத்தி இருக்காங்க. அது கபினியோட கொள்ளளவுக்கு ஏற்ப ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட். அதுல கபினி கொள்ளளவுக்கு அளவுக்கு தண்ணியை ஏத்தி இருக்காங்க. நவீன முறையில பம்பிங் பண்ணி கொண்டே மலையிலேயே அந்த தண்ணியை சேகரித்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு பாருங்க பிரச்சனை பத்தி எரியுது. சிறுவாணி அணைக்கு அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க. பாலாத்துல இன்னைக்கு சௌத்ரின்னு ஒரு அமைச்சர் இணையமைச்சர் வந்து பெங்களூர் இதுல கோயம்புத்தூர்ல சொல்றாரு, பாலாருக்கு மத்திய அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய அரசுடைய நீர்வள ஆணையம் இவங்க அனுமதி கொடுத்து தான் அந்த அணைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. என்ன யாரு கேட்டு கொடுத்தாங்க? தமிழக அரசு கருத்தை கேட்டாங்களா இல்லையா? தமிழக அரசு அதுக்கு பதில் சொல்லுதா இல்லையா? இப்ப சிறுவாணியில் இன்னைக்கு அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தால் அதற்கு தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா? தமிழக அரசு ஒப்புதலை பெற்று மத்திய அரசு அனுமதி கொடுக்கிறதா? இப்படி போய்கொண்டே இருந்தால் தமிழர் எப்படி வாழ்வது? ஒரு பக்கத்துக்கு சிறுவாணி அணையை பற்றி வைத்து பார்க்கிற போது காவிரி பற்றி திசை திருப்பதற்கான முயற்சியில் மத்திய அரசு அனுமதியை கொடுத்து திசை திருப்புகிறதா என்று மத்திய அரசாங்கத்துக்கான பொறுப்பை நீங்க சுட்டி காட்டுறீங்க. அந்த கேள்விதான் நான் வந்து மத்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய திரு ராகவன் அவர்கள்ட்ட நம்ம அந்த கேள்வியை கேட்டுடலாம். இதுல நம்ம இந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்திலுமே கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்தெந்த மாசத்துல எவ்வளவு தண்ணி திறந்து விடணும், எந்தெந்த மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலோகேட்டட் ஷேர்ஸ் ஷால் பி ப்ரொபோர்ஷனேட்லி ரெடியூஸ்ட் இன் டிஸ்ட்ரெஸ் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல மழை குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அளவுகளுக்கு ஏற்ப 4 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அது ப்ரொபோர்ஷனேட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் வேகா இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறத காரணம் காட்டி தொடர்ந்து கர்நாடக அரசு எங்களுக்கு தண்ணி இல்ல போல, அவங்க 10 டிஎம்சி கிடைச்சாலும் அந்த 10 டிஎம்சில 4 டிஎம்சி நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சோ அதற்கான திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னது போல இங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டு தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது, இல்ல இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாவின் அடிப்படையில் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியை மத்திய அரசாங்கமோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோ ஏன் எடுக்கவில்லை? இது இப்போ இல்லைங்க, ட்ரைபுனலோட இன்டரிம் அவார்ட்லயே அப்படிதான் இருந்தது. அந்த வேக் அந்த அந்த இது வந்து ஒரு தெளிவா இல்லை என்பது அப்பொழுதே பேசப்பட்டது. செய்ய வேண்டியது நாம தானே? இல்ல நாம இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். இதுல வந்து தமிழ்நாடு இரண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை வரும்போது, 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்தந்த மாநிலங்கள் அவர்கள் சார்பு தான் பேசுவாங்க. இது மத்திய அரசு தான் நடுவுல நின்னு பேசணும். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. யாரும் இந்த மத்திய அரசாங்கம் தானே ட்ரைபுனல்ல அமைச்சது, அதுக்கப்புறம் தானே பிரைம் மினிஸ்டர். நான் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லல. பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் செஞ்சிருக்காரு, வாஜ்பாயும் செஞ்சிருக்காரு, எல்லா பிரைம் மினிஸ்டரும் இதற்காக முயற்சி பண்ணிருக்காங்க, இல்லன்னா சொல்ல முடியாது. 2014 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திரு மோடி அவர்களிடம் காவிரி மேனேஜ்மென்ட் போர்டு பற்றி கேட்கும்போது நோ சச் ப்ரொபோசல் ஆன் மை டேபிள். இங்க பாருங்க, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி மத்திய அரசாங்கத்துக்கு இந்த உரிமை இந்த கடமை இருக்கிறதுங்கள நாங்க ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. எங்களுக்கு செய்யணும். அதற்காக எங்க இடத்துல எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாகுபடி போயாச்சு, அடுத்த சாகுபடிக்காக பாருங்க. நீங்க எமோஷனலா பேசி பிரயோஜனம் கிடையாது. இது நடத்துவதற்கு என்ன வேலைன்னு அதை பாக்குறத விட்டுட்டு ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. மத்திய அரசாங்கத்துக்கு எங்க சைட்ல இருந்து, பிஜேபில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இது வராம இருக்கவும் முடியாது. சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் இருக்கு. இட் ஹஸ் டு கம். அது வந்து நம்ம அழுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இது சோலி ஏதோ பிரைம் மினிஸ்டர் மாத்திரம் தான் காரணம், மத்திய அரசாங்கம் மாத்திரம் தான் காரணம்னு திரு பாண்டியன் போன்ற அவர்கள் பேசக்கூடாதுங்கிற நான். நீங்க பேசி பாருங்க, இது 100 ஆண்டு கால பிரச்சனை. இது தீர்ப்பதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னு நான் ஏத்துக்கிறேன். நான் இதுல கர்நாடகா பிஜேபியோ கர்நாடகா காங்கிரஸோ அவங்களோட நிலைப்பாடு சொல்றாங்கன்னா, நான் இப்போ திரு பாண்டியன் சொல்ற அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அவங்களோட எது அப்படித்தான் பேசுவாங்க, அது அரசியல் காரணங்களா கூட இருக்கட்டும். நாம அந்த அரசியல் காரணத்தை நம்ம செய்ய மாட்டோம், எல்லாருமே சேர்ந்து செய்யலாங்க. அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் அவங்க இங்கே விவசாய சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ண முடியுமா? இந்த விவசாயி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ண முடியுமா? அதான் கேள்வி. ஒரு சிறிய குறுக்கீடு திரு பாண்டியன் கோயட், ஒரு சிறிய குறுக்கீடு, அதற்கு பிறகு நான் வந்து ஒரு இடைவெளி எடுத்தாக வேண்டும். பாண்டியன், ஹலோ. எஸ் சார், கோ ஹெட். சொல்லுங்க. நான் ஹலோ, நான் பிரகாசம் பேசுறேன்மா. திரு பாண்டியன் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. திரு பிரகாசம் திரு பிரகாசம் ஃபர்ஸ்ட், தென் திரு பாண்டியன். திரு பிரகாசம் ப்ளீஸ் கோ. ஹலோ மேடம், இந்த மகாதாயின்னு ஒரு நதி இருக்குமா? மகாதாய் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்த கர்நாடகா கோவாலேருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து பகிர்ந்து கொடுக்கணும். நாங்கள் பிஜேபி அரசாங்கத்திட்ட எவ்வளோ கேட்டோம், எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டோம், எவ்வளோ அடிதடி ஆச்சு, எவ்வளோ கலாட்டாச்சு. பட் எங்களுக்கு அது ஒரு தீர்வு சரியா இன்னைக்கு வரைக்கும் வர முடியல. அதுவும் விவசாயத்துக்காக போராட்டம் நடக்குது. மகாதாய் தண்ணி நதி நீர்
இன்டர்நேஷனல் நதி ரிவர் டிஸ்பியூட், நேஷனல் ரிவர் டிஸ்பியூட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் பேசி தீர்த்துக்கணும். நாங்களும் போய் கோவா சீஃப் மினிஸ்டர், எங்க சீஃப் மினிஸ்டர் பேசுறாரு, எங்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பேசுறாரு, என்ன செய்ய முடியும்ன்ற கருத்துக்களை சொல்றாங்க. அவங்களும் சொல்றாங்க ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க பிரதமர் மோடி ஐயா உங்களுக்கு எவ்வளவு சிக்கல்களை கொடுக்கிறதோ அதே போலதான் கர்நாடக அரசு காவிரி நதிநீரை கொடுக்காமல் இருப்பது தமிழகத்திற்கு சிக்கலை கொடுக்கிறது. அதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ன்றாங்க, அதை அப்போஸ் பண்றாங்க கோவா. இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதுல அங்க தண்ணி இருக்கு. இதுலதான் ரெண்டு பிரச்சனை. அதுல தண்ணி இருக்கு, கடல்ல போய் வேஸ்ட் ஆகுது. இங்க தண்ணி இல்ல, கடல்ல வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸும் இல்ல. இதை எப்படி தீர்த்துக்கணும்? உங்க தமிழக முதல்வர் இதுக்கான ஏற்பாடுகளை என்ன செஞ்சிருக்கார்? இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தை அணுகிட்டாங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிருக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்கணும்னு. இப்ப தண்ணி உச்சநீதிமன்ற ஆணையை அமல்படுத்த மறுப்பது கர்நாடகா. இல்லம்மா, இன்னொரு விஷயத்தை சொல்றேன். எஸ்.எம். கிருஷ்ணா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இதே போல சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்தது. ஆனா தண்ணி இல்ல, தண்ணி தர முடியல. பாத யாத்திரையா இங்க இருந்து போனாரு. மண்டியாவுக்கு போகும்போது அங்க சொல்றாரு, தமிழக விவசாயி, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் நல்ல கடவுளே மழை வரணும், தண்ணி வரணும்னு சொல்லி கடவுளை நோக்கி வேண்டினாரு. அன்னைக்கு மழையும் வந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே போல பேசி தீர்த்துக்கிற வேண்டிய விஷயத்தை அரசியலாக்காமல் எங்க முதலமைச்சர் ரெடியா இருக்காரு. நீங்களும் வாங்க, புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நான் வரவேற்கிறேன். இல்ல கலசா பந்தூரி ப்ராஜெக்ட்ல நீங்க இப்ப கோவா குற்றம் சாட்டுறீங்களா? அதே பிரச்சனை தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நீங்க சஃபராறீங்கன்னா நீங்க ஏற்கனவே இந்த நாள் சஃபராற உங்களுக்கு தமிழ்நாட்டு விவசாயிகளோட சஃபரிங்ஸ் தெரியலையான்னு தான் கேட்கிறோம். நீங்க கோவாவோ மகாராஷ்டிராவோ அப்ஜெக்ட் பண்றாங்க அங்க ப்ராஜெக்ட் பண்றதுன்னு சொல்லும்போது சார் எங்க தரை இயலாதெல்லாம் தண்ணி இல்ல இல்ல, அங்க தண்ணி இருக்கு. அதானே தண்ணி இருந்துகிட்டு கொடுக்கல. மழை வந்த அப்புறம் கொடுக்குவதற்கு நீங்க என்னங்க வரும்போது கேஆர் சாகர்ல தண்ணி நிறைய மழை வந்தது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா விட்டுற போறீங்க. நேரத்துல என்ன செய்ய முடியும்? ரைட். இது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கூட நம்மளால இண்டஸ் நதியை நம்மளால பகிர்ந்து கொள்ள முடிகிறது, அதற்கான ஒப்பந்தங்களை போட முடிகிறது. ஆனால் நம்முடைய மாநிலங்களுக்கு இடையே ஏன் ஒரு சரியான சுமூகமான தீர்வை எட்டப்படவில்லை என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனை நூற்றாண்டுகளா இருக்கக்கூடிய பிரச்சனை, நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய பிரச்சனை, நமக்கு நீதிமன்றத்தில் தீர்வு வந்து விட்டது. அதை இன்னும் கர்நாடகா அமல்படுத்தவில்லை. நம்ம கர்நாடகா கிட்டே கூட கேட்டோம். இப்போ புது பிரச்சனை ஒண்ணு கேரளால கிளம்பி இருக்கிறது. சிறுவாணியில அவங்க ஒரு அணையை கட்டுறாங்க. அட்டப்பாடி வேரி இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இதற்கு மத்திய அவங்க சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அவங்க ஒப்புதல் கேட்கும்போது சுற்றுச்சூழல் அமைச்சர் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கமிட்டி தமிழ்நாட்டுடைய கருத்தை கேளுங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்துது. உடனே அவங்களுடைய இரிகேஷன் மினிஸ்டர், வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் என்ன பண்றாரு, நம்முடைய தமிழக அரசுக்கு மே 4ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து கடிதங்கள் எழுதுறாரு. திரும்ப ஆகஸ்ட் 11 வரை அவர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அப்படிங்கிற அடிப்படையில மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்ன செய்யுது, சரி நீங்க ஒரு பிரிலிமினரி ஒர்க்கை பிளானிங் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க, எந்த இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, அதுக்கான திட்டத்தை வகுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரிலிமினரி அப்ரூவலை நம்ம கொடுக்குறாங்க. ஏன் மே மாசம் தொடங்கி ஆகஸ்ட் வரை தமிழக அரசு கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட அந்த பக்கம் போகல, ஒரு கண்டனம் கூட வரல, ஒரு எதிர்ப்பு கூட எழல அப்படிங்கிற கேள்வி. நம்ம எலெக்ஷனை மீட் பண்ணோமா? எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அசம்பிளி 26 அசம்பிளி நடந்துட்டு இருக்கு 1 month. கண்டிப்பா அது ப்ராசசிங்ல இருக்கும். ஒரு விஷயம். ரெண்டாவது சகோதரர் பாண்டியன் கூட சொன்னார், முதலமைச்சர் இதை கேட்கல. ஜூலை ஆகஸ்ட் மேடம். Yes, it is not a one day problem. We have reply, ஒரு preliminary reply. இத நாங்க எதிர்க்கிறோம். இல்ல எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும். எங்களோட அரசு இப்பதான் வந்திருக்கு. எந்த ரிப்ளையுமே இல்லையே. ஒரு விஷயம் அசோகா, எந்த அது ஆந்திராவா இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியார் இஷ்யூவா இருந்தாலும் சரி, ஆந்திரா அணை கட்டினாலும் சரி, கேரளாவா இருந்தாலும் சரி, கர்நாடகா இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு பாதிப்பு வருதுன்னா நிச்சயமா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுக்க. ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தோம்னா இந்த அப்ரூவல் அந்த திட்டத்துக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். தமிழக அரசுடைய கருத்தை நீங்க கேளுங்கன்னு சொல்லி அவங்க அறிவுறுத்துறாங்க. ரிப்ளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி சரியான காரணங்களை நம்ம ரிப்ளை கொடுக்கணும். அவங்க எழுதுனா you have to go there. ஸ்பாட்ல போய் அத கம்ப்ளீட்டா எடுத்து அதிகாரிகளை வச்சு பார்த்து அமைச்சர் டிஸ்கஸ் பண்ணி. ஆமாமா, இப்ப அசெம்பிளி முடிஞ்ச உடனே டெஃபினட்டா அது கொடுக்காம இருப்பாங்க. அசெம்பிளில சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பணியாற்ற போறாங்க. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அமைச்சரும் போணும்ல, துறையோட அமைச்சருக்கும் அதுல வேலை இருக்குல்ல. அங்க போய் என்ன நமக்கு சிறுவாணில இருந்து நமக்கு எவ்வளவு தண்ணி வருதுங்கிறது நமக்கு தெரியும். பவானி பேசின்ல நமக்கு எவ்வளவு அதனால பாதிப்பு ஏற்பட போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இல்ல எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும், நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு ஒரு ரிப்ளை. நிச்சயமாக பாதிப்பு வர அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சரமா விட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தண்ணி பிரச்சனை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். திருப்பி புதுசா ஒரு இஷ்யூ வரும்போது டெஃபினட்டா தமிழ்நாடு அரசு அதை ஏத்துக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இன்னொரு விஷயம் சொன்னா, கர்நாடகால சகோதரர் கூட பேசுறாங்க, தண்ணியில
எப்ப கர்நாடகா தண்ணி திறந்து விடுறாங்கன்னா மழை ஓவரா பெஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தானே தவிர நார்மலா கொடுக்க வேண்டிய தண்ணி கூட கர்நாடக அரசு கொடுக்கறது இல்ல. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் பாண்டியனுக்கும் சொல்லிக்கிறேன், விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நிச்சயமா பாதிக்கிறத பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த இஷ்யூ சீரியஸ் ஆகும்போது முதலில் வந்து முதலமைச்சர் அவர்கள் சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற பார்வையை வெளிப்படுத்துறீங்க. திரு பாண்டியன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, ப்ளீஸ் கோ ஹெட். நான் சகோதரி சரஸ்வதி அவர்களுக்கு பணிவோடு வேண்டுகொள்வது, 6 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள். பல முறை நாங்கள் விவசாயிகளை சந்திக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம், சந்திக்க மறுக்கிறீர்கள். பாசனத்திற்கென்று ஒரு தனி அமைச்சர் வேண்டும், தனி துறை வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அதையும் ஏற்க மறுக்கிறீர்கள். இன்றைக்கு சொல்லுகிற செய்தி தேர்தலை காரணம் காட்டுகிறீர்கள். தேர்தல் காரணம் அல்ல, தேர்தல் காலகட்டத்தில் அதற்கான துறை செயலாளர்கள் அர்ஜென்ட் ஃபைல் என்று தனி செக்ஷனே இருக்கிறது, தனி வழிகாட்டு முறைகள் இருக்கிறது. அந்த மாதிரி ஃபைல்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த மாதிரி திட்டங்களுக்கு அனுமதி மறுத்து அந்த அதிகாரிகள் கடிதம் எழுதியிருக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் அரசியல் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற போது மத்திய அரசு கடிதம் எழுதுகிற போது விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது, விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட்ல போராடுறது என்பது வேறு. சுப்ரீம் கோர்ட்ல போராடுறது சுப்ரீம் கோர்ட்ல இல்ல, நாங்க அதுல எல்லாம் மறுக்கலங்க. நாங்க அதுல எல்லாம் மறுக்கலங்க. நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட் போனீங்க? நாங்க மறுக்கல. உங்களை பேச்சுவார்த்தைக்கு போறோம்ங்கறத கூட நாங்க ஏற்க மாட்டோம். நாங்க சொல்றோம், நான் சட்ட ரீதியா தான் பேசுறேன். நான் தமிழ்நாடு இல்ல நீங்க நான் சொல்றது கேளுங்க. நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றச்சாட்டு சொல்லுங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க தேர்தல் நடந்த காலங்கள்ல அதிகாரிகள் போனாங்க, முதலமைச்சரையா நாங்க அதிகாரிகள் ஏன் பதிலளிக்கல? அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க, தேர்தல் காலங்கள்ல அரசியல் கட்சிகளுக்கு முதலமைச்சருக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தல் வரலாம். ஆனா உரிமைகள் மீது நடவடிக்கை எடுக்கிற போது உரிய அமைச்சரவை வேண்டும், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இருக்க வேண்டும், அதற்கான செயலாளர்கள் தனியாக வரையறுக்கப்பட வேண்டும். நான் சொல்றது, நீங்க உலக முதலீட்டாளர் மாநாடு எல்லாம் நடத்துறீங்க, எல்லாரையும் அழைச்சி பேசுறீங்க. சினிமாவோட ஒரு பிரச்சனைனா நடிகர்கள் எல்லாம் அழைச்சி பேசுறீங்க. நாங்க என்ன உங்களுக்கு பாவம் செஞ்சோம்? ஒரு முறை விவசாயிகளுக்காக இன்றைக்கு வரைக்கும் கேக்குறேங்க, அரசியலுக்காக கேட்கல. நீங்க மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. அதுல நீங்க எங்களை நீங்க ரொம்ப பாக்குறீங்க. தயவு செஞ்சு அந்த கருத்தை நீங்க பின்வாங்குங்க. நீங்க எங்களை அழைத்து பேசுங்க. நீங்க தமிழ்நாடு அரசுல அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். நடக்கிற போராட்டத்துக்கு நீங்கள் வந்து பங்கேற்க. பிஜேபி வாங்க, ரயில வரட்டும், மத்திய முடக்குவோம், அங்கிருந்து பதில் வரட்டும். என்னங்க நம்ம பண்ணுவோம்? கடைசி நேரத்தில் நிக்கிறங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்ககிட்ட வரேன். திரு ராகவன், உங்ககிட்ட நோக்கியும் இந்த சிறுவாணி பிரச்சனையில வந்து கேள்விகள் எழுது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தமிழக அரசு கிட்ட இருந்து ஒரு பதில் வரல அப்படிங்கிற அடிப்படையில் இதுல இன்னைக்கு டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கான அப்ரூவல் கொடுக்குறாங்க. 2 தரப்புகள் இதுல இருக்காங்க அப்படின்னும் போது தமிழக அரசுடைய எதுவுமே அவங்க வந்து மறுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை, பதில் வரல அப்படிங்கறத மட்டுமே காரணம் காட்டி, சரி அப்ப நீங்க எதுவுமே சொல்லல, அப்ப நான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றது சரியான விஷயமாக இருக்குமா? அவர்கள் கட்டக்கூடிய இடம் வந்து ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல கட்ட போறாங்க, அதற்கான பேசிக் அனுமதிக்கே அங்க பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. அதாவது எந்த அரசாங்கமா இருந்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து சட்டத்தின் படி தான் எல்லாமே செய்ய முடியும். இவங்க ரிப்ளை பண்ணல தமிழக அரசாங்கம் அதனால கொடுத்துருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்த செய்தி அது முழுமையான செய்தியை பார்க்கும்பொழுது தான் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியும். ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி செய்துன்னா அது நீதிமன்றத்துடைய பார்வைக்கு போகும்பொழுது அது ஸ்ட்ரக் டவுன் ஆகும்னு எனக்கு தெரியாது. என்ன ஸ்ட்ரக் அது வந்து நீதிமன்றம் அதை அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணலாம். ஸோ நீதிமன்றத்துடைய பார்வைக்கு உட்பட எல்லா விஷயமே எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யும். மத்திய அரசாங்கம் எதனால் அப்படி செஞ்சதுன்னு நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா இது சரியா தவறா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களே சொன்னீங்க இன்னைக்கு செய்தி மதியத்திலிருந்து எல்லா தொலைக்காட்சியிலும் செய்தி இந்த மாதிரி மாநில அரசாங்கம் ரிப்ளை பண்ணலன்ட்டு. சார் மேடம் இந்த மாதிரி இல்லைங்க, இந்த மாதிரி பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? மத்திய அரசாங்கத்திடம். 2 தரப்புகளையும் நீங்க மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்ட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் இதெல்லாம் செய்யலன்னு இப்ப காமிச்சீங்கன்னா எதெல்லாம் செஞ்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும். நீங்க மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடமையிலிருந்து இந்த கடமையை செய்யல, இந்த லெட்டர்லாம் அங்க அனுப்பணும், அனுப்பாம இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க.
நான் ரிப்ளை பண்றேன். அந்த தகவல் நம்மகிட்ட இல்லாதப்ப அதை பத்தி பேச முடியாது. நம்பர் 1. அனுதினமும் மத்திய அமைச்சர்கள் இங்க பல திட்டங்களை தொடர்ந்து வராங்க. மத்திய அமைச்சர்களோட இல்லங்க, நீங்க மத்திய அரசாங்கத்தை அதுங்க எது எடுத்தாலுமே மோடி பதில் சொல்லணுங்கிற, எது எடுத்தாலுமே மோடி அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்ற மனோபாவம் சில பேருக்குலாம் இருக்கு. நீங்க மேகதாது பத்தி கூட நம்ம பேசும்பொழுது விவசாயிகள்லாம் இவங்கெல்லாம் கூட பேசியிருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய கூட்டத்தில் அப்ப பிரகாஷ் ஜவடேகர் தான் அந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். எங்க கூட்டத்தில் சொன்னார், லெட்டரே அவங்க கிட்ட எந்த அப்ளிகேஷனும் வரல, எதுவுமே வரல. மத்திய அரசாங்கத்தின் பார்வைக்கு நாங்க அதை பத்தி டிஸ்கஸே பண்ணல. நீங்க பாட்டுக்கு மத்திய அரசாங்கம் செஞ்சிருச்சு, மத்திய அரசாங்கம் குற்றம் சாட்டிங்கன்னா எதுக்கு பதில் சொல்லணும்? இப்ப அதே மாதிரி தான் இது என்ன ஃபேக்ட்னே தெரியாம நேரடியாக மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவது ஒரு ஃபேஷனா வைத்துக் கொள்ள வேணா இருக்கலாம். ஆனா தமிழக விவசாயிகளுக்கு அது நலன் பழைக்காது இல்ல. ஒரு விவசாயிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் வேற ஒன்றும் சொல்ல. நீங்க வித் ஆல் தி ஃபேக்ட்ஸ் பேசுங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஆட்சியாளர் இந்த ஒரு சிறுவாணி திட்டத்திற்கு இப்போது நீங்க இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது தான் இல்ல. சிறுவாணி திட்டம் மாத்திரம் இல்லைங்க, இங்க கூடங்க இப்போ மாநில அரசாங்கம் இவங்க சொல்றாங்க இந்த சிறுவாணிக்கு லெட்டர் எழுதுறது இல்ல. இப்பவே தண்ணி கிடைக்கலன்னு எப்போ ஜூன் 1ஆம் தேதி கிடைக்கலங்கிறது எப்போ எழுதுறாங்க? ஜூலை மாசம் கடைசியில் எழுதுறாங்க. இந்த மாதிரி 2 மாசமா கிடைக்கலாம், அப்பதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது என்னங்க, இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. பாருங்கம்மா, இன்றைக்கும் சொல்றேன், இது எல்லாரும் சேர்ந்து சந்திக்க வேண்டிய பிரச்சனை தான் நான் சொல்றேன். நான் நீங்க இது 100 ஆண்டு கால பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆர்டர் இல்லைங்க. இந்தியாவில் எத்தனை நதிநீர் இதுக்காக எடுத்து போட்ட அந்த ட்ரைபுனலோட ஆர்டர்லாம் பாருங்க, எது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு தான் இப்போ ஆந்திரால கிருஷ்ணா கோதாவரியை சில மாதங்களை இணைச்சிட்டாருங்க சந்திரபாபு நாயுடு. நம்ம ஏன் இங்க பண்ண முடியல? தடுப்பணைகளோ அல்லது மாநிலத்துக்கு உள்ள இருக்கிற நதிகளை இணைக்கிற முயற்சி கூட இந்த அரசாங்கங்கள் தேவையா நீர்ப்பாசனம், விவசாயம், குடிநீர் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு தேவையா இருக்கிற தண்ணீரையும் நமக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய தண்ணீரும் நம்ம சப்ராக்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 300 TMC நமக்கு வாட்டர் டெபிசிட் ஸ்டேட்டா தான் நம்ம இருக்கோம் இனி வரைக்கும். அதுல நம்ம ஆண்டுக்கு 170 TMC தண்ணியை வீணா கடல்ல கலக்க விடுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு, நாம தடுப்பணைகளை அமைப்பதற்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நீர்நிலைகளை இன்னும் பெட்டரா பயன்படுத்துவதற்கு, நம்மளுடைய ஏரிகளை தூர்வாதற்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? நம்முடைய மாநில நதிகளையாவது இணைப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம இறங்கி இருக்கோமா? இந்த கேள்வி இணைப்பதற்காக மத்திய அரசு கிட்ட ஆல்ரெடி முதலமைச்சர் அம்மா நிதியும் கேட்டிருக்காங்க, ப்ரொபோசல் அனுப்பிச்சு இருக்காங்க. செக் டேம்ஸ் நிறைய இடத்துல கட்டப்பட்டு வருது. அதே மாதிரி நிறைய இடத்துல தூர்வாரப்பட்டும் வருகிறது. நிறைய இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் இன்னும் தண்ணிக்கு நம்ம பிரச்சனை சந்திக்க கூடாது என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ரொம்ப திட்டமிட்டு இன்னைக்கு ஏன்னா நம்ம ஒரு பெரிய மழையும் பார்த்துட்டோம், பெரிய வறட்சியும் பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து சென்னைக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிச்சயமா எதிர்காலத்தில் தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க நதிகளை இணைப்பதற்கு. மத்திய அரசும் சேர்ந்து உதவி செய்யும் போது நிச்சயமாக இந்த நீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை வேண்டுமோ அதை முதலமைச்சர் அம்மா கண்டிப்பா எடுப்பாங்க. ரைட். திரு பாண்டியன், உங்களுடைய இறுதியான கருத்தை பெற விரும்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும். திரு பாண்டியன், இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழல், நான் மத்திய மாநில அரசுகளின் குறைய நான் சொல்லலைங்க. ராகவன் சொல்ற முறை ஏத்துக்கிறேங்க. நம்ம மாநில உரிமைகளை பெறுவதற்கு நாங்க வர்ற 30ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தை அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியும் கொடுத்துருக்கோம். எந்த கட்சியும் பாகுபாடு இல்லை. இப்ப பல கட்சிகள் அறிவிக்கிற போராட்டம் கூட பிஜேபி ஏத்துக்க மாட்டாங்க, அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க, திமுக ஏத்துக்க மாட்டாங்க, திமுக ஏத்துக்கிட்டா அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க, அதிமுக ஏத்துக்கிட்டா பிஜேபி ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க அதெல்லாம் இல்ல, எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கோம், முறைப்படி போயிருக்கோம். நாங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் போராடிட்டு இருக்கிறோம். கடைசி வாழ்வாதாரம் இந்த செப்டம்பர் கடைசியிலாவது இந்த விவசாயத்தை துவங்கலன்னாக்கா எங்களால எதுவுமே செய்ய முடியாது, வாழ்வாதாரமே கிடையாது, அகதிகளா வெளியே போறோம். வர 30ஆம் தேதி தமிழ்நாடு முழுமையில் நடைபெறுகிற முழு அடைப்பு போராட்டத்தில் அதிமுகவும் பங்கேற்கணுங்க, பிஜேபியும் பங்கேற்கணுங்க. அதிமுக இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக அதுல பங்கேற்கணுங்க. அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு விடுப்பு அறிவிச்சாலே அது மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குங்க. அன்னைக்கு தினம் இங்க இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களோட பிரதமரை போய் சந்திச்சு முதலமைச்சர் வலியுறுத்தி எங்களை தண்ணீரை பெற்றுக் கொடுக்கணுங்க. பெற்றுக் கொடுக்கலன்னா எங்களால வாழ முடியாதுங்க. அந்த நிலைக்கு இன்னைக்கு ஆளாயிட்டங்க.
ரைட். இந்த ஒரு கோரிக்கை நீங்க வந்து அரசாங்கத்தை மத்திய மாநில அரசாங்கங்களை நோக்கி வைத்திருக்கிறீர்கள். நம்ம அடுத்ததா நான் வந்து கர்நாடக காங்கிரஸை சேர்ந்த திரு பிரகாசம் அவர்களுடைய இறுதி கருத்தை பெற விரும்புறேன். சற்று நேரத்துக்கு முன்பு தமிழக அரசிடம் ஒரு கேள்வி வைத்திருந்தேன். நம்மளுடைய நீர்நிலைகளை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற கேள்வி தமிழக அரசை நோக்கி எப்படி எழுதோ அதே மாதிரி கர்நாடக அரசை நோக்கியும் எழுது. நீங்க வந்து இன்னைக்கு முன் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடியது பெங்களூருக்கு எங்களுக்கு குடிநீர் இல்ல, பெங்களூருக்கான குடிநீரை நாங்க காவிரில இருந்து எடுக்கிறோம், குடிநீருக்கே பிரச்சனையா இருக்கும் போது நாங்க எப்படி விவசாயத்துக்கு கொடுக்க முடியும்ன்ற கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. 1985 பெங்களூர்ல 51 ஏரிகள் இருந்தது. அதுதான் பெங்களூருடைய குடிநீர் ஆதாரமாக இருந்தது. இன்னைக்கு 17 ஏரிகள் தான் இருக்கிறது. அத்தனையும் ஆக்கிரமிப்புகள். அதுல 28 ஏரிகள் பெங்களூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிளாட் போட்டு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த ஏரிகளை நீங்கள் பாதுகாக்க தவறிவிட்டு உங்களுடைய நீர்நிலைகளை நீங்கள் பாதுகாக்காமல் பெங்களூருக்கு நான் காவிரியில இருந்து தண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினால் நியாயமான விஷயமாக இருக்குமா? உங்களுடைய இறுதியான கருத்து திரு பிரகாஷ். இல்லை நீங்கள் சொன்னது வந்து ப்ராக்டிக்கலாக பேசிட்டீங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். கர்நாடகத்தில் போன வருஷம் கடும் வறட்சி. அந்த நேரத்தில் தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு கூட இது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு யாருடைய ராங்கான திட்டமிடல் காரணம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? 51 ஏரிகளை நம்ம 17 குறைச்சது நாம தானே. அரசாங்கத்துடைய ராங்கான திட்டமிடல்னால தமிழக விவசாயிகள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும்? இல்ல தப்பா. தமிழ்நாட்டுல எவ்வளவு தண்ணி இப்ப வந்து கடல்ல போய் கலக்குதுமோ அதை ஏன் நீங்க நிறைய தண்ணி கடல்ல போய் அவர்கள் தடுப்பணைகளை கட்ட வேண்டிய நடவடிக்கைகளை அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நீர்நிலைகளை குடிநீர் ஆதாரங்களை நீங்க ஏன் பாதுகாக்கவில்லை? வேஸ்ட் பண்ற தண்ணியை ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து எங்களுக்கு மே மாசம் வரைக்கும் குடி தண்ணீர் வேணும். இப்போ இதோட முடிஞ்சு போறது கிடையாது. மே மாசம் வரைக்கும் என்ன பண்ணும்? மழை வந்தா பரவாயில்ல, மழை வரலன்னா என்ன பண்ணுவாங்க? இங்க உள்ள மக்கள் பாதிக்கப்படுவார்கள். தேவைகள் அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகுதான் இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. உங்களுடைய தேவைகளை கருத்தில் எடுத்துக்கொண்ட பிறகுதான் இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. நீங்க பாசன ஏரியாவை அதிகரித்துக் கொண்டே போகிறீர்கள், பெங்களூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகரித்துக் கொண்டே போகிறீங்க, நீர்நிலைகளை குறைச்சு கொண்டே போகிறீங்க. அப்புறம் தமிழகத்துடைய பங்கு தண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அப்பீல் பண்ணோம். இந்த மாதிரி சூழ்நிலை இல்ல. குடிக்கிற தண்ணீர் வேணுமாம்மா. குடிக்கிற தண்ணீர் இல்லைன்னா எங்க போவாங்க? விவசாயத்துக்கு நீங்க கேட்கறீங்க, கரெக்ட், தப்புன்னு சொல்ல. எங்க முதலமைச்சர் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிருக்காரு. தமிழக விவசாயிகளும் கர்நாடக விவசாயிகளும் எங்களுடைய விவசாயிகள் தான். அவர்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க எனக்கு விருப்பப்படவில்லை. தர இயலாத நிலையில் இருக்கிறேன். மழை வரும், மழை வந்தா கண்டிப்பா வரும் அப்படின்றத அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. விவசாயிகளை நன்றி திரு பிரகாசம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது இன்னைக்கு அம்மா வந்து ஒரு கர்நாடக அரசு மேல வழக்கு விட போட்டிருக்காங்க விவசாயிகளுக்காக. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. ஒன்னு. இரண்டாவது, இதுல ஒரு மனிதாபிமான அடிப்படையே கர்நாடக அரசு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இயற்கை எல்லாருக்கும் சொந்தம். படைக்கும் போது காவேரி கர்நாடகாவுக்கு மட்டும் ஆண்டவன் படைக்கல, படைச்சிருக்காங்க. உங்களதுல உற்பத்தி, அது சந்தோஷம். அது மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன? இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அசோகா, ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுதுன்னா அவங்க தேவைகளை எல்லாம் பார்த்து கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு தேவையை வைத்துக் கொண்டு மீதியை தானே கொடுக்க சொல்றாங்க. அந்த மீதியை கூட கொடுக்க மாட்டேன் அடம்பிடிச்சு மழை பெஞ்சு ஓவர்ஃப்ளோனா என் டேமை காப்பாத்திக்க மட்டும் திறந்து விடுறேன்னு சொன்னா நாங்க கேட்கறதுக்கு குடிநீருக்கு உங்களுக்கு தேவைதான். அதே சமயத்தில் விவசாயத்துக்கு எங்களுக்கு தேவையில்லை, அந்த விவசாயிகளுக்கு எங்களுக்கு தேவையில்லை. ஆக மொத்தம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கர்நாடக அரசு அதை நிச்சயமா செய்யணும் கொள்ள வேண்டும் என்றார் திரு ராகவன். இறுதியான கருத்து. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பேசிட்டு இருக்கோம். ஒரு நல்ல மழை பெஞ்சிருச்சுன்னா அதை பற்றி பேசுறதை விட்டுறோம், ரெண்டு பக்கமே பேசுறதை விட்டுறோம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அது பர்மனன்ட் சொல்யூஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய இதில் வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாம கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உள்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நதிகளை இணைக்க வேண்டும், ஏரி கால்வாய்கள் ஆழப்படுத்த வேண்டும். இதெல்லாம் செஞ்சோம்னாலே இப்ப இன்னொருத்தர டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மத்திய அரசாங்கம் இதுல பிரின்சிபலி நாங்க இதுல ஏத்துட்டு இருக்கிற விஷயம் தான். நம்மளுடைய தடுப்பணைகள் கட்டணும்ங்கிறதுனாலே அவங்க தண்ணி கொடுக்க வேண்டாம்ங்கறது அர்த்தம் கிடையாது. அது நம்மளுடைய உரிமை. அதை நம்ம பெற வேண்டும். நான் உங்களுக்கு முதல்ல தொடக்கத்திலே சொன்னேன், இது திரு அனந்தகுமார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த மாநிலத்திலிருந்து பேசினாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல அரசியல் செய்யக்கூடாதுன்னு தான் நாம நம்புறோம். ஏன்னா இன்னொன்னு தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துற விஷயம், தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கோம், சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணல. நாம சொல்ற கருத்து நியாயமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா நாம அவங்களோட ஃபைட் பண்ண அர்த்தமாக இருக்குது அவங்க பேசுறதுக்கு. இப்ப உங்களுடைய வாதங்கள் முழுக்க முழுக்க கேட்டாங்க. நம்ம 10 மணி நேரம் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணா அவங்களோட ஆர்கியூமெண்ட் கேட்டுக்கு அப்புறம் முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்ல, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வச்சு தான் அந்த கணக்கு கொண்டு போறாங்க. அதனால இதுல நியாயம் நம்ம கிட்ட நிச்சயமா இருக்கு. இது வந்து அப்போ பிஜேபியோட சைடை பொறுத்த வரைக்கும் நீங்க அமித்ஷா அவர்கள் இதை சொன்னாலோ, பிரதமர் அரசாங்கத்திலிருந்து பிரதமர் இந்த மாதிரி ஒரு ஒருதலை பட்சமாக எடுத்தாங்கன்னா நீங்க சொல்லலாம். இங்க அப்படி இல்லை.
எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வி ஹோப் சீக்கிரமாக அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்கும், பிரதமர் வழங்கும் அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் எல்லாருமே இருக்கிறோம். நிச்சயமாக அண்டை மாநிலங்களோட நதிநீர் பிரச்சனைகள் விவகாரத்தில் அது காவிரியாக இருக்கட்டும், முல்லை பெரியாக இருக்கட்டும், கேரளாவோட இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணா நதியாக இருக்கட்டும், தொடர்ந்து தமிழகம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வந்திருக்கிறது. தொடர்ந்து மற்ற மாநிலங்களால் வஞ்சிக்கப்பட்டும் வந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் எப்படி மற்ற மாநிலங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தாலும் தண்ணீர் தேவைப்படுவது, முக்கியமாக தேவைப்படுவது நமக்கு தான் என்ற அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னிற்க வேண்டியவர்கள் நாமளாகத்தான் இருக்கிறோம் என்பதையும் மறுப்பதற்கில்லை. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள், காவிரி போன்ற பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்க, இப்போது ஒரு புதிய த்ரெட்டாக, புதிய பிரச்சனையாக சிறுவாணி பிரச்சனையும் முன் வந்திருக்கிறது. இதை தீர்க்க வேண்டியதற்கு நமக்கு தான் தேவை, நமக்கு தான் தண்ணீருடைய அதிக தேவை என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்திற்கு இருக்கிறது என்பதை நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக எந்த நீதிமன்றத்தை நாம் அணுகினாலும், உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரை தமிழகத்தின் நிலையை புரிந்து கொண்டு தமிழகத்திற்கு நியாயம் கிடைப்பதற்காக பல நீதிமன்றங்கள் வழிவகுத்திருக்கின்றன. நீதிமன்றங்கள் மூலம் நமக்கு நிச்சயமாக நியாயம் கிடைத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் நீதிமன்றங்களை மட்டுமே நம்மளால் நம்பி இருக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதை அமல்படுத்தக்கூடிய அரசாங்கங்கள், மற்ற அமைப்புகளுடன் நம்ம அடுத்த கட்டங்களுக்கு முயற்சிகளை எடுக்க வேண்டுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு தரப்பட்ட நீதிமன்றம் என்ற ஒரு முயற்சி மட்டுமில்லாமல் பல்வேறு தரப்பட்ட முயற்சிகளில் இறங்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. அதே போல 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது நடுவில் நின்று அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு நடுவண் அரசுக்கு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக மறுப்பதற்கில்லை. இந்த 2 மத்திய மாநில அரசுகள் இணைந்து, கர்நாடக அரசும் இணைந்து தமிழக விவசாயிகளுக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்கு, தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு தற்போது இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நேர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.